ஆக்சுவலி வி நோ நம்மளுக்கு டைமே இல்லை. வி ஆர் ஃபக்கிங் பிஸி. சம்டைம்ஸ் ஒரு சின்ன பிரேக் எடுக்க கூட நம்மளுக்கு டைம் இருக்காது. ஒரு நாள் முழுக்கவே பிஸியாக இருப்போம். பட் அது எஃபெக்டிவாக இருந்ததா, அது நம்மளோட கோலை நோக்கி இருந்ததான்னா நோ நோ நோ. பட் நம்ம ஒரு நாள் முழுக்கவே பிஸியாக தானே இருந்தோம். தென் ஒய் நம்ம ஒரு ஹோல் டேவும் பிஸியாக இருந்தோம்? லிட்ரலி இட்ஸ் அ ட்ராப். நம்மள 90% ஆஃப் த பீப்புள்ஸ் இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். We have goals but we have no time. This is why I'm going to tell you the 80-20 rule. இந்த 80-20 ரூல்னா என்னன்னா, நம்மளோட ஒரு 20% ஆஃப் த ஆக்ஷன்ஸ் தான் நம்மளோட 80% ஆஃப் த ரிசல்ட்டுக்கு ரீசனாக இருக்கும். We are going to find that 20% of effort. So let's get start. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் போயிடுவோம். நியர்லி 100 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு இத்தாலியன் எக்கனாமிஸ்ட், இஸ் நேம் இஸ் பாரட்டோ. அவரோட கண்ட்ரியோட வெல்த்தை பற்றின ஒரு ஸ்டடி பண்ணும்போது ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாரு. அதாவது இத்தாலியில் இருக்க 80% ஆஃப் த லேண்ட்ஸ் ஒரு 20% ஆஃப் த பீப்புள்ஸ் கிட்ட தான் இருக்குது. அது இத்தாலியை மட்டும் பொறுத்ததில்லை, எல்லா கண்ட்ரிலையுமே அப்படி தான் இருக்குது. இட்ஸ் நாட் அபவுட் ஒன்லி லேண்ட்ஸ். இந்த பேட்டர்ன் நிறைய விஷயத்தில் ஒத்து போகுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பிஸ்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் 80% ஆஃப் த ரெவென்யூ ஆஃப் அ கம்பெனி வந்து ஒரு 20% ஆஃப் த கஸ்டமர்ஸ் கிட்டேருந்து தான் வரும், விச் இஸ் க்ரூஷியல். தென் ஓவர் டைம் ரிசர்ச்சர்ஸ் நோட் பண்ணுறது என்னென்னா, இது இத்தாலியோ இல்லை பிஸ்னஸையோ மட்டும் பொறுத்ததில்லை, இது எல்லா விஷயத்துலையுமே ஒத்து போகுது. அண்ட் இதை தான் நான் 80-20 பிரின்சிபல்னு சொல்கிறேன். இதுவே இதை நம்ம லைஃப்பில் ரிலேட் பண்ணி பார்த்தா, நம்ம டு டூ லிஸ்ட்டில் இருக்க 2 or 3 டாஸ்க்கு தான் நம்மளோட ஆக்சுவல் ப்ராக்ரஸாக இருக்கும். இல்லை நம்மளோட 20% ஆஃப் த கிளாத்ஸ் தான் நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் வேர் பண்ணிகிட்ருப்போம். அண்ட் முக்கியமாக ஒரு 20% ஆஃப் த பீப்புள்ஸ் நம்மளை சுற்றி இருக்கவங்க, அவங்க தான் நம்மளுக்கு 80% ஆஃப் த வேல்யூவை ஆட் பண்ணுவாங்க. இதனால தான் உங்களோட டைமையும் எனர்ஜியையும் எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் ஈக்குவலாக ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. யோசிச்சு பாருங்களேன், நம்ம சேட் பாக்ஸில் வர எல்லா மெசேஜுக்கும் ரிப்ளை பண்ணிவிட்டு எதுக்குன்னே தெரியாமல் நம்ம வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்குதுன்னு வாட்ஸ்அப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் அப்டேட் பண்ணிவிட்டு கடைசியாக ஃபீல் லைக் என்னடா வாழ்க்கை இது, மயிறு மாதிரி இருக்கு. அண்ட் திஸ் இஸ் ஒய் இட் இஸ் இம்பார்ட்டன்ட். அண்ட் இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா, லெட் மீ பிரேக் திஸ் ஃப்ரேம் ஒர்க். இதை ஒரு 7 மைக்ரோ ஸ்டெப்ஸாக பிரிச்சிருக்கேன். இதில் ஃபர்ஸ்ட் டிஃபைனிங் ஆர் அவுட்கம்ஸ். இப்போது நம்ம என்னெல்லாம் பண்ணணுன்றதை மறந்துடுவோம், அதுக்கு பதிலாக ரிவர்ஸ் ட்ராக் பண்ண போகிறோம். டு டிஃபைன் யோர் ரிசல்ட்ஸ், வாட் யூ வாண்ட் டு கெட். இமேஜின் பண்ணி பாருங்கள், அந்த ஹோல் வீக்லேயே ஒரு விஷயத்தை கண்டிப்பாக அச்சீவ் பண்ணணும்னா அது என்னவாக இருக்கும்? That is your results. இப்போ நம்ம உங்கள் கோலை கண்டுபிடிச்சாச்சு. Then we are going to step number 2, to list your task. இந்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு லிஸ்ட் பண்ண போகிறோம். அது உங்கள் ரொட்டீனில் இருந்தாலும் add that in your list. இப்போ நீங்கள் என்னெல்லாம் பண்ணணுன்றது உங்களுக்கு தெரியும். அண்ட் இது இதோட முடியாது. ஸோ ஸ்டெப் நம்பர் 3 இஸ் டு கிவ் அ ரேட்டிங். இப்போ அந்த லிஸ்ட்டில் இருக்க எவ்ரி சிங்கிள் டாஸ்க்குக்கும் ரேட்டிங் கொடுக்க போகிறோம் அக்கார்டிங் டு த இம்பார்ட்டன்ஸ். அதாவது அது உங்கள் கோலை அச்சீவ் பண்ண எவ்வளோ முக்கியன்றதை பொறுத்து ஒரு நம்பரை கொடுக்க போகிறோம். மேபி தட்ஸ் அவுட் ஆஃப் 5 ஆர் அவுட் ஆஃப் 10, இட்ஸ் யோர் விஷ். ஆனால் கண்டிப்பாக ஒரு ரேட்டிங் கொடுக்க போகிறோம். அண்ட் முக்கியமாக அந்த டாஸ்க்கை அக்கம்ப்ளிஷ் பண்ண எவ்வளோ டைம் இருக்குன்றதையும் நோட் பண்ண போகிறோம். அக்யூரேட்டாக இல்லைனாலும் ஒரு அஸ்யூம்ஷனாக டைமை நோட் பண்ண போகிறோம். அண்ட் ஸ்டெப் நம்பர் 4, த வைட்டல் ஒன்ஸ். இப்போ அந்த லிஸ்ட்லேயே டாப் ரேட்டட் அண்ட் த வைட்டலான ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், ஒரு சில ஆக்ஷன்ஸ் இருக்கும். தட் இஸ் யுவர் 20%. வாட் ஐ மீன் இஸ், உங்களோட 80% ஆஃப் த அவுட்கம்ஸை டிசைட் பண்ணுறது இந்த 20% ஆஃப் த ஆக்ஷன்ஸ் தான். ஸோ த ஸ்டெப் நம்பர் 5 இஸ் டு ப்ரொடெக்ட் தீஸ் டாஸ்க். வி நோ விச் இஸ் இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த டாஸ்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ண கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காஷியஸாக இருக்கணும். எப்படின்னா, இப்போ அந்த டாஸ்க்கை ஒரு சர்டன் டைமில் பிளாக் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், அது கேலண்டரில் நோட் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை ரிமைண்டர் செட் பண்ணுறதா இருக்கலாம். பட் இந்த தடவை அதை ஒரு நான் நெகோஷியபிள் டாஸ்க்காக கன்சிடர் பண்ண போகிறோம். விச் மீன்ஸ் நோ காம்ப்ரமைஸ் வித் தட். இன்றைக்கி அதை முடிக்கணும்னா
கண்டிப்பாக முடிச்சு தான் ஆகணும். அந்த ஃபைனல் ஸ்டெப் இஸ் கட். அதாவது டு அவாய்ட் த லெஸ் எஃபெக்டிவ் டாஸ்க். அந்த சில டாஸ்க்குக்காக உங்களோட டைமையும் எனர்ஜியும் வேஸ்ட்டாக ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. ஒன்று அதை அவுட் சோர்ஸ் பண்ண பாருங்கள், இல்லைன்னா அதை ஒரேடியாக கட் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ எனக்கு அவுட் சோர்ஸ் பண்ணுற அளவுக்கு மணி இல்லை ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ரெடியூஸ் பண்ண பாருங்கள். அப்போ தான் எஃபிஷியண்ட்டாக உங்களோட அந்த முக்கியமான டாஸ்க்குக்கு உங்களால் டைமை ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸோ டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள், இட் வில் ஒர்க். உங்களோட அந்த 20% ஆஃப் த ஒர்க் என்ன நீங்கள் ஃபைண்ட் பண்ணிட்டீங்கன்னா டூ இட். எண்ட் ஆஃப் த வீடியோ. இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். இந்த சேனல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் ஃபன். பாய்.